இந்த வாய்ப்புமே வராது. புரியுதா? நேரம் நல்லா இருக்குன்னு கார்த்திக் சொல்லிட்டாருங்க, நான் வந்து படுத்தே கிடக்க போறேன், எனக்கு வாய்ப்பு தேடி வந்து பணமலை கொட்டணும்னா கொட்டவே கொட்டாது. புரியுதா? நீங்க ஒரு முயற்சி போட்டீங்கன்னா இறைவன் உங்களுக்கு 10 முயற்சி கொடுத்து உங்களை வந்து புஷ் பண்ணி முன்னோக்கி தள்ளுவார். புரியுதுங்களா? நான் இன்னைக்கு சென்னைக்கு நான் போகணும்னு நான் பிளான் பண்ணேன்னா, நேரம் நல்லா இருந்தா என்ன பண்ணணும், நான் போவேன், பஸ் ரெடியா இருக்கும், ஸ்லீப்பர் கோச், என்னன்னா கோச் நல்லா ஆடம்பரமா சொகுசா ரவி இறங்கு நல்ல நேரம். இதே கெட்ட நேரம் வந்துச்சுன்னா பஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதே நல்ல நேரம் இருந்து நான் வீட்டிலேயே படுத்திருப்பேன், நான் சென்னைக்கு போகணும்னா கிடைக்காது காரியமா. ஸோ இந்த காலத்தை பயன்படுத்தணும். இது வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா பார்த்தோம் இல்லையா? இப்ப நீ எந்தெந்த ரீசன்லாம் நீங்க வந்து விழிப்புணர்வோட இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ சனி எங்க பாக்குறாரு பாருங்க, நேரா லக்னத்தை பார்ப்பார், 3ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கிறார். சனி பகவான் என்ன உங்களுக்கு 10, 9க்கு அதிபதி. இயற்கையா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் அதிபதி, 11ல இருந்து உங்க லக்னத்தை பார்க்கிறார். சனிங்கிறது யாரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோம்பேறி. புரியுதா? ஒரு சோம்பேறி மந்தன். இவர் வந்து 11ல இருந்து பார்க்கும்போது என்ன பண்ணும், சனி நம்மளை பார்த்தா, குரு பார்த்தா கோடி மச்சம், சனி பார்த்தா சரி. அப்படி இருக்கும்போது லக்னத்தை பார்க்கறாரு இல்லையா? நீங்க ரிஷப ராசியா இருக்கீங்க, உங்க ராசி அவர் பார்க்கறாரு இல்லையா? அதை பார்க்கும்போது சோம்பல் இருக்குங்க, சோறுகள் இருக்குங்க. புரியுதா? அதே நேரத்துல மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும், காசு சேர்க்கணும் எண்ணத்தையும் இவர் கொடுப்பாரு. அடுத்தபடி பாத்தீங்கன்னா அப்பாவை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், வேலை நல்ல வேலை கிடைக்கணும் எண்ணத்தையும் கொடுப்பாரு. புரியுதா? நல்ல வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இந்த எண்ணத்தையும் கொடுத்துட்டு உடல்ல டயர்னஸ் கொடுப்பாங்க, உடம்பு சோர்வா இருக்கும், மந்தமா இருக்கும். புரியுதா? இந்த மந்தத்தை நீங்க தான் போக்கணும். புரியுதா? இந்த மந்தத்தன்மை எப்படி போகணும், நீங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கணும். புரியுதா? காலைல எழுந்திருக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், டெய்லி குளிக்கணும், வாக்கிங் போகணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், நம்ம அலுவல் தொடர்ந்து நம்ம பார்க்கணும். உங்க மனசை நீங்க ஆரோக்கியம் வச்சுங்க. நீங்க ஒரு செயலை நீங்க இறங்குற வரைக்கும் தான் சோர்வு இருக்கும். புரியுதா? ஏன்னா இவர் வந்து வேலை செய்யறாரு, புரியுதா? சோம்பல் கொடுக்குறாரு. வேலையை நீங்க தொடங்குற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சோர்வோ மந்தமோ. ஒரு வேலை செய்ய அப்படியே கடன்னு போயிடும். புரியுதா? அப்போ அந்த சோர்வை மட்டும் போய்க்கிடுங்க. சரி, அடுத்தபடியே சதவீதம் எங்க வருது, 5ஆம் இடத்துல வந்து விழுதுங்க. 5ஆம் இடங்கள் ஒரு வகையில் நமக்கு காதலையும் குறிக்கும். புரியுதா? காதலை குறிக்குது இல்லையா? சரி, அப்போ என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, லவ் மேரேஜ் அமைறதுக்கு வாய்ப்பு நிறைய கொடுப்பார். காதல்ல பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு கொடுப்பார். அப்போ காதல்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காதல்ல நம்ம வந்து ஜெயிக்கிற வாய்ப்பும் இருக்கு, சுயஜாதக அடிப்படையில. புரியுதா இல்லையா? சிலர் பிரச்சனையோட ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. மதம் மாறிய திருமணம் அமைது வாய்ப்பு நிறைய கொடுப்பார். புரிதல்? மதம் மாறி திருமணம் அமைற வாய்ப்பு நிறையவே கொடுப்பாங்க. புரிதல்? அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தபடியா பாத்தீங்க